Hi guys, welcome back to our channel Gibbs Lifestyle. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பப்பி வந்து எப்போயோ குட்டி போட்டுருச்சு. அதனால் நான் காட்ட முடியல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். இன்றைக்கி ஒன்றாலே உடம்பு சரியில்லை கைஸ், அதனால் லீவ் போட்டேன். வந்து இப்போது உடம்பு சரியாயிடுச்சு, அதான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். வாங்க கைஸ், பப்பி குட்டியை போய் பார்க்கலாம். பாருங்க எங்கள் ஆண்டி. அப்படியே என்ன செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் காட்டுறேன். செடி வச்சுருக்கோம் அதெல்லாம் காட்டுறேன். கண்டிப்பாக நான் காட்டுறேன். வாங்க கைஸ் போகலாம். வந்து 3 மேல் 2 ஃபீமேல், மொத்தமாக டோட்டலாக 5 குட்டீஸ் போட்டிருக்கு. இங்கே வருங்க கைஸ். பப்பி ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. சொல்ல மாட்டேறா, சொல்கிறா பாருங்க ஹாய் ஹாய் அப்படின்னு. வாங்க முதல் வேலையாக நம்ம போய் பப்பி குட்டிங்களை பார்த்துருவோம். அப்பா பிடிச்சி கொடுத்து நல்லா செருப்பு போடணுன்ட்டு மணலாக குட்டி கிடக்கு. பாருங்க கைஸ், நான் பாருங்க இப்படி ஸ்டைலாக அங்கே பாருங்க, அவரை பாருங்க தேவரை பார்த்தீங்களா எப்படி தூங்குறாருன்னு ஸ்டைலாக பாருங்க. அண்டா கையால் தூக்க மாட்டியா அப்படின்னு கேட்டால் பப்பி இருக்குது, தூங்கிடுச்சு. இல்லை வேணா தூங்கிடுச்சு கைஸ். தூக்கி போடுறான். தூங்க முடியாது பாவம். பாருங்க கைஸ், செடியை காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டாக முதலான்ட்டு இருக்க இங்கே பாருங்கள் பலாக்கன்று வந்து வெறுவடி வச்சுருக்கோம். சார்ஜ் வேறு இல்லை என்னோடய ஃபோனில். பாருங்கள் நான் மரம் டக்கு டக்குன்னு காட்டுறேன். அதனால் பாருங்க கொய்யா மரம், பாருங்கள் நெல்லிக்காய் மரம் பாருங்கள், கோவா ட்ரீ அதுக்கும் அந்தண்ட பக்கம் ஒரு கொய்யா மரம், அதுக்கும் அந்தண்ட பக்கம் கீரை மரம், சரி அப்படின்னா முருங்கைக்கீரை மரம். இங்கே பாருங்கள் இதுவும் ஒரு கோவா ட்ரீ. இது வந்து லெமன் மரம். இது வந்து பெரண்டை பார்த்துக்கோங்க, பெரண்டைன்னுவாங்க. இங்கே பாருங்கள் பெரண்டை. இங்கே பாருங்கள் இது வந்து கருவேப்பிலை, அதுவும் கருவேப்பிலை, அதுவும் ஒரு முருங்கை மரம். இந்த இருக்குது பாருங்கள், அது காட்ட மாட்டேன் பார்த்தீங்களா. இதுதான் புளிச்சக்கீரை மரம். இது வந்து வாழை மரம். இதுவும் ஒரு முருங்கை மரம். இங்கே பாருங்கள் இது வந்து கற்பூரவள்ளின்னுவாங்க. இது வந்து அவகேடோ, தெரியாத கொடி மாதிரி இருக்குல்ல, அது அவகேடோ. இங்கே பாருங்கள் வெங்காயம் செடி இதெல்லாம், ஆனால் மழையில் பார்த்தீங்களா. பேர்னா இது ரோஸ் ட்ரீ, ரோஸ் பிளான்ட்டு. அது தக்காளி, இதுவும் ஒரு ரோஸு, அது தக்காளி, அந்த பக்கம் மணத்தக்காளி. அதான் காட்டிட்டுருக்கேன். இவனுங்க கோழி கொண்டது பேர். இது பாருங்க தக்காளி செடி. இது விதை போட்டிருக்கேன் பாருங்க. அது வந்து கத்தாழை, அதுக்கு அந்தண்ட பக்கம் வந்து நோனி மரம், அதுக்கு அந்தண்ட பக்கம் வந்து ஒரு இது இருக்குது, சுற்றி முந்திரி தோப்பு. பாருங்க கொத்தவரங்காய் விதை போட்டிருக்கேன். இங்கே பாருங்க சோயாபீன்ஸ் விதை, இன்னும் முள்ளங்கி விதை. அதெல்லாம் மழையில், இது வந்து மழையில். பாருங்க குடை மிளகா தான். அது குடை மிளகாவான்னு பாருங்கள் தெரில எனக்கு சரியா. ஆனால் குடை மிளகா விதை தான் இதில் போட்டேன். பாருங்கள் சொரக்காய் விதையா இல்லை பீக்கங்காய் விதையான்னு தெரில. பாருங்கள் இது வந்து வெண்டைக்காய் விதை, தெரியுதா கைஸ். பாருங்கள் இது ஒரு விதை தெரில, ஆனால் தெரியாமலே வந்து போட்டிருக்கேன். இந்த மரம் பட்டுருச்சு. இது பேர் இது வேப்ப மரம் பட்டுருச்சு. இது படல, அது பட்டுருச்சு. இதுவும் இருக்குது. இதை பாருங்கள் கோவக்காய் வந்து இருக்குது. கோவா கொடியும் படந்துருச்சு பாருங்க கைஸ்.
முன்னாடியும் நான் வந்து நோனி ஃப்ரூட்டு, அதாவது இங்கிலீஷில் வாமிட் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க, நோனின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாந்தி வந்துடும், ஸ்மெல்லும் அப்படி அடிக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ இதாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் கேன்சரு, சுகர்லாம் இது சரி பண்ணும், செம்ம வாட்டை அடிக்கும். தப்பித்தவரி கூட வந்து பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு கிளை வந்து உடச்சி வந்துருச்சு பாருங்க guys. இதான் நோனி மரம். என்னடா பார்க்க பாதாம் இலை மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலை பாதாம் இலை மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக. பாருங்க பட்டாம்பூச்சி. போயிடுச்சு. பிடிச்சிருக்கலாம் guys, பிடிக்க முடியல. பாருங்கள் இதுக்குள்ளே எலி நிறையா தங்கியிருக்கு. பாருங்கள் லெமன் மரம். பாருங்கள் ஒரு அதிசயம், பட்ரோஸ் வந்து பூத்துருக்கு. பட்ரோஸ் செடி வந்து கத்தாழை செடி வந்து கிட்னிக்கு நல்லது. அது ஆனால் இது பேர் தெரில. நித்திய கல்யாணி இதுவும் நல்லது. ரைட் கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.